நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். ஏன்னா கடல் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். ஒரே மகிழ்ச்சி தான், ஒரே சந்தோஷம் தான், ஆனந்தம் தான். இந்த ஆனந்தத்தோடவே நம்ம ஜோ கிட்ட கதை கேட்க போயிடலாம். கதை சொல்றீங்களா ஜோ? இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு வியாபாரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காரு, வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பட் அவரோட கூட இருந்தவங்களே அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. சொன்னாலும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை என்ன பண்ணிருக்காரு, சந்திச்சிருக்காரு. குடும்பம் நடுத்தரல நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு என்ன இருக்குது வந்திருக்குது. இப்ப இந்த சூழலை எப்படி அவர் கடந்து போறோம்னு தெரியலன்னு, இந்த மாதிரியான சூழல்ல நாம இருந்தோம் அப்படின்னா டோட்டலா எப்படி உடைந்து போய் விடுவோமோ அது போல அவரும் ரொம்ப உடைந்து போய் என்ன பண்ணிருக்காரு இருக்கிறாரு. ஆனா வெற்றியாளர்களுக்கும் இந்த மாதிரியான தருணங்கள் என்ன இருக்கும், லைஃப்ல நடந்திருக்கும். ஆனா அவங்க அதுல இருந்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து ஓகே நான் நம்பினேன், ஏமாத்திட்டாங்க, நான் தோத்துட்டேன், இப்ப பிரச்சனையில இருக்கிறேன், ஓகே இப்ப என்ன வெளியே வர்றது அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு போயிருவாங்க. ஆனா பல நேரங்கள்ல சாதாரண மனிதர்கள் பலர் என்ன பண்றோம்னா, ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களே, ஐயோ ஏமாத்திட்டாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, உடஞ்சு போய் உட்காந்து ஒரு ஆற்றங்கரை வர உட்காந்து என்ன பண்றாரு, அந்த ஆத்தை வெறிக்க பாத்துக்கிட்டு என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, என்ன பண்ண போறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கிறாரு. அப்ப அந்த நேரத்துல தன்னை அறியாம என்ன பண்றாரு, அந்த சுத்தி இருக்கக்கூடிய கல் எடுத்து என்ன பண்றாரு, அப்படி குளத்துல தூக்கி என்ன பண்றாரு, வீசிக்கிட்டே அந்த ஆத்துல என்ன பண்றாரு, வீசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, நம்ம எப்படி நம்பணும், எவ்வளவுலாம் செஞ்சோம், ஆனா இவங்க நம்மளை இப்படி ஏமாத்தணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி. ஸோ அப்படியே பொழுது போயிட்டே இருக்குது. விடியும் என்னாயிருச்சு, விடிஞ்சிருச்சு. இவருக்கு என்ன பண்றாரு, சுத்தி இருக்கிற கல்லெல்லாம் எரிஞ்சிருச்சு, சுத்தி ஒரு கல் என்னல்ல இல்ல. ஸோ ஃபைனலா ஒரு ரெண்டு மூணு கல் தான் என்ன பண்ணுது இருக்குது. அதுல ஒரு கல்லை எடுத்து என்ன பண்றாரு, எரிஞ்சிட்டு இன்னொரு கல்லை பார்த்தா வித்தியாசமா இருக்கு, என்ன ஆகுது, தென்படுது. என்னடா வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அது வைரக்கல். அப்பதான் மனுஷனுக்கு புரிஞ்சிருக்கு, அடப்பாவி நைட்டு ஃபுல்லா தூக்கி எரிஞ்சது சாதாரண கல் இல்ல, வைரக்கல்ல ஃபுல்லா தூக்கி என்ன பண்ணிருக்காரு, யாரோ ஒரு திருடிட்டு போனதை வழியில அங்க என்ன பண்ணிருக்காங்க, தவற விட்டு போயிருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சவரு கல்லுன்னு நினைச்சு, வெறும் கல்லு நினைச்சு என்ன பண்ணியாச்சு, தன்னுடைய வாய்ப்புகளை ஃபுல்லா. ஒருவேளை அந்த நைட்டு இரவே அதை பார்த்திருந்தாரு, அந்த குவியலா இருக்கக்கூடிய வைரக்கற்களை பார்த்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கை நிலை மாறி இருக்கும். சோ நாமும் பல நேரங்கள்ல இந்த மாதிரி ஏதோ தோல்வி அடைந்த தருணங்களிலோ இல்ல அவமானப்படுத்தப்பட்ட நேரங்களிலோ இல்ல சோகமான தருணங்களிலோ இந்த மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகளை என்ன பண்ணிருந்தோம், பல நேரங்கள் கவனிக்கிறதே கிடையாது. சோ அதை கவனித்து அதை பயன்படுத்தணும்னா நிச்சயமா நம்மால் வாழ்வில் வெற்றி பெற முடியும். கண்டிப்பா. இப்ப ஒரு அற்புதமான கதையோட இந்த நாளையும் நம்ம ஆரம்பிச்சிடலாம். வார தரிசனம் பார்க்கலாம். கர்மத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா, தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கர்மத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா.
ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜெபமாலை மாதாவே சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் தாயே அருள் மாதா அதிசயம் பல தருவாய் கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜெபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே பேருபகாரியே என் அன்னையே உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே அம்மா வருவாயே வரங்கள் தருவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜெபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே நீ அருள் புரிவாயே கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜெபமாலை மாதா நீ ஜெயம் தரும் மாதா சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நாம் பார்த்து விட்டோம் ஜோ. இன்றைய நாள் இன்றைய தலம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்னன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல என்ன பண்ண போறோம், ஒரு புதிய சிந்தனை தான் அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன அப்படின்னா ஒரு அழகான பழமொழி நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, ஊரோடு ஒத்து வாழ வேண்டும், ஊரோடு சேர்ந்து ஊர் என்ன முடிவு எடுக்குதோ அதோட என்ன பண்ணும், சேர்ந்து போயிடணும். அது சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஆடை இல்லாத மனிதர்கள் அலைகின்ற ஊரில் ஆடையோடு திரிபவன் பைத்தியக்காரன் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் என்னன்னா, ஊர் என்ன முடிவு எடுக்கோ அதோட என்ன பண்ணிடணும், ஒத்து போயிரு. நீ உனக்குன்னு எதுவும் என்ன வச்சுக்காத, தனியா ஒரு முடிவு என்ன பண்ணது எடுத்துக்க கூடாது. ஆனா அது சரியான்னு கேட்டா எல்லா நேரங்கள்லயும் அது சரியா இருக்கிறது கிடையாது. சில நேரங்கள் நாம் முரண்பட்டு தான் நிற்க வேண்டும். அந்த முரண்பட்டு நிற்பது அப்படிங்கிறது தவறான விஷயம் கிடையாது. பலர் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு முடிவு எடுத்துட்டு ஃபேமிலியா ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க, எனக்கு வேற ஒரு ஐடியா தோணி இருக்கும், அதை நான் சொன்னேன் அப்படின்னா என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்றப்ப ஐயோ இதை தப்பா எடுத்துக்குவாங்களோ, இது தப்பாயிருமோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு திங்கிங் இருக்கு இல்லையா, அது சொல்லாமே விட்டுருவோம், அது சொல்லாம விட்டுருவோம். ஆனா அந்த முரண்பட்டு நிற்கிறது தப்பான ஒரு விஷயம் கிடையாது. அது உங்களுடைய விருப்பம், அந்த தனிப்பட்ட விருப்பம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒவ்வொருத்தர் சைடு இருந்து பாக்குறப்போ அவங்க சைடு வைக்கக்கூடிய வாதங்கள் என்னவா இருக்கும்னா நியாயமானதாகத்தான் தெரியும். அதான் சொல்லுங்க, நீதிமன்றத்துல முதலில் வழக்காடுபவர் பக்கம் பாத்தீங்கன்னா ஐயோ இவன் பக்கம் தான் நியாயம் இருக்குங்கிற அளவுக்கு தான் என்ன பண்ணும் தோணும். இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டோரியை கேட்டாதான் அப்போ உண்மையான நியாயம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ அது போல முரண்பட்டு நிற்கிறது தப்பு கிடையாது. ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் தான் எனக்கு என்ன பண்ண போறோம். அப்போ அதுல முதல் விஷயம், இந்த முரண்பட்டு நிற்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நேச்சுரலான ஒண்ணு, இயற்கையாகவே அமைந்த ஒன்று. எல்லாவற்றிலுமே எல்லாருமே ஏதோ முரண்பட்டு அவசியம் கிடையாது. எனக்கு சமையல் செய்யும் போது கூட சில பொருட்களை சேர்த்து நம்ம சமைச்சோம், அதாவது தனித்தனியாக அதை சமைச்சு சாப்பிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பொருட்களை ஒன்றாக சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா அது என்ன ஆயிருதுன்னா நமக்கு உடலுக்கு உபாதை ஏற்படுத்தும், சில நேரங்களில் விஷமா கூட என்ன பண்ணிடும், மாறிவிடும். ஆடு மாடு என்ன பண்ணுவோம்னா தாவரங்களை மேய்ந்து உண்ணும்னு நமக்கு தெரியும். ஆனா ஆடு சாப்பிடாத ஒரு இலை ஒண்ணு உண்டு, அதான் ஆடுதோடா இலை அப்படின்னு என்ன பண்றோம் சொல்றோம். அந்த தாவரத்தை ஆடு என்ன பண்ணாது, சாப்பிடாது. அப்ப அது சாப்பிடறதுனால ஆடு தாவரத்தை தானே சாப்பிடுது, ஏன் சாப்பிடல, அதுல ஏதோ முரண்பட்டு இருக்கின்றது. சோ அது போல இந்த முரண்பட்டு நிற்றல் அப்படிங்கிறது இயற்கையான ஒன்று. என் குடும்பமே ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, ஆனா எனக்கு அந்த முடிவுல உடன்பாடு இல்ல,
சரி என் குடும்பத்துக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தேவை No. இல்ல, அந்த இடத்துல முரண்பட்டு நிக்கிறது தப்பு கிடையாது. எனக்கு இந்த முடிவுல என்ன இல்ல உடன்பாடு, அது எதனால இல்ல அப்படின்றதும் அங்க அதுக்கப்புறம் அங்க பேச்சுவார்த்தைக்கு என்ன பண்ணிக்கலாம். முதல்ல என்னன்னா நம்ம இந்த முடிவுக்கே நம்ம வர்றதில்ல. ம். சோ அதனால ஃபர்ஸ்ட் இதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வந்து இயற்கையான ஒன்றுதான், முரண்பட்டு நிக்கிறதுல தப்பு கிடையாதுங்கிற விஷயத்துக்கு நம்ம வந்தா தான் அடுத்து ஏன் நான் முரண்பட்டு நிக்கிறேங்கிற என்னுடைய பக்கம் இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணுவோம் எடுத்து சொல்ல முடியும். பல நேரங்கள்ல என் குடும்பம் ஏத்துக்கிட்டாங்க, இந்த சமுதாயம் ஏத்துக்குச்சு, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படி ஏத்துக்கிறேன். நிக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது, முரண்பட்டு இருப்பதும் நல்லதுதான் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவரின் குரலை கேட்டிடுவீர். கத்தோலிக்க திருஅவையினுடைய பாரம்பரிய ஒரு அழைப்பு பல்லவி இந்த திருப்பாடல் 95 இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க திருஅவை தன்னுடைய அதிகாலை ஜெபத்தை துவங்குகிற போது இந்த திருப்பாடல் 95 இருக்கிற அழைப்பு பல்லவியை தன்னுடைய அழைப்பாக கொண்டு ஆரவாரமாய் கடவுளை புகழ்ந்தேத்துகிறது. வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை வாழ்த்தி ஆர்ப்பரியுங்கள் என்கிற அழைப்பு பல்லவியோடு ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க திருஅவை பாரம்பரியமாக தன்னுடைய அதிகாலை ஜெபத்தை துவங்குகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் வழிபடுவது மீட்பின் பாறையை. இந்த திருப்பாடல் சொல்லுகிறது மீட்பின் பாறையை என்று சொல்லி. நாம் வழிபடுவது இந்த மீட்பின் பாறை. பாறை யார்? இயேசு கிறிஸ்து. மீட்பை கொண்டு வந்த மீட்பர் இந்த பாறை இயேசு. பாறை என்பது அடித்தளத்திற்கும் உறுதிக்கும் பாதுகாப்புக்கும் அடையாளமா இருக்கிறது.
எத்தனை புயல் வீசினாலும் எவ்வளவு அலைகள் எழுந்து வந்தாலும் அசையாத ஒரு அடித்தளமாக இந்த பாறை இருக்கிறது. ஆக இயேசுவின் மீது, இயேசு என்கிற பாறையின் மீது நம் நம்பிக்கை இருக்கிற போது நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய புகழ்ச்சிகள், நம்முடைய வழிபாடுகள் இவையெல்லாம் வெற்று சடங்காக இல்லாமல், வெறும் உதட்டளவிலிருந்து எழுகின்ற ஒன்றாக இல்லாமல், உள்ளத்திலிருந்து வருகிற உள்ளார்ந்த வழிபாடாய், ஆவியிலும் உண்மையிலும் வழிபடக்கூடிய ஒரு வழிபாடாய், நன்றியின் வழிபாடாய் அது இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலினுடைய முதல் ஜெபத்திற்கான எல்லா முக்கிய கூறுகளும் இந்த திருப்பாடலிலே இருக்கிறது. நம்முடைய உடல் மொழிகள், முழந்தாள் படியிடுதல், குனிந்து வணங்கி ஆராதித்தல், புகழ்ச்சி செலுத்துதல், நம்பிக்கையோடு ஜெபித்தல், ஆழமாய் அவரிடத்துல சரணடைதல் என்கிற ஜெபத்தினுடைய முக்கிய கூறுகள் எல்லாம் இந்த திருப்பாடல் முழுவதும் இலையோடு இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த திருப்பாடலுடைய இரண்டாம் பகுதி என்பது மிக கடினமான ஒரு பகுதியாய் இருக்கிறது. மிகவும் தேவையானது, அதே நேரத்தில் மிக முக்கியமானது, அதே நேரத்தில் கடினமான ஒரு பகுதியாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தைகளுக்கு, கடவுளுடைய குரலுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒன்று. மெரிபா, மாசா என்கிற இரண்டு பழைய ஏற்பாட்டு அடையாளங்கள் நம் முன் இருக்கிறது. மெரிபா என்பது வாதிடுவதையும், மாசா என்பது சோதிப்பதையும் குறிக்கிறது. கடவுள் நமக்கு எத்தனை அருஞ்செயல்கள் செய்திருந்தாலும் கூட கஷ்டங்கள் வருகிற போது அதையெல்லாம், அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து அவரோடு வாதிடுவதும் அவரை சோதிப்பதும் நம்முடைய இதயத்தை கடினமாக்கும். இப்படிப்பட்ட கடினமான இதயத்தை கொண்டு இருக்கிற நாம் எல்லாம் ஒரு அமைதியான நிலைக்குள்ளாய் வந்து இந்த இறைவனுடைய குரலை கேட்க வேண்டும். இரைச்சல் நிறைந்திருக்கிற உலகிலே மென்மையான இதயமும் அமைதியான இதயம் மட்டும்தான் கடவுளுடைய குரலை கேட்க முடியும் என்பதெல்லாம் இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிற சிந்தனை துளிகளாக இருக்கிறது. இறைவசனம் 6:7 அழகை சொல்லுகிறது. நாம் முழந்தாள் படியிட்டு ஆராதிப்பதும் அவரை குனிந்து வணங்கி ஆராதிப்பதும் என்பதும் நம்மை முழுவதுமாய் கடவுளிடத்தில் சரணாகதியாக்குவதன் அடையாளமாய் இருக்கிறது. ஆராதனை என்பது ஏதோ ஒரு புகழ்ச்சி செலுத்துவது மட்டுமல்ல, மாறாக நான் கடவுளை மட்டுமே சார்ந்திருக்கிறேன், கடவுளை மட்டுமே என்னுடைய சார்ந்து இருப்பு இருக்கிறது என்பதனுடைய முழு சரணாகதி நிலைமையாக என்னை வெறுமையாக்குவதன் அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட ஆலயங்களிலே முழந்தாள் படியிடுகிறோம், தலை குனிந்து வணங்கி ஆராதிக்கிறோம், தண்டனிட்டு வணங்கு. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், கடவுள்தான் எல்லாம் வல்லவராக இந்த உலகை ஆளுகிற அதிபதியாக இருக்கிறார். எனவே அவரை சார்ந்துதான் நான் இருக்கிறேன், இயங்குகிறேன். அவரே எனக்கு வாழ்வு என்பதன் அடையாளமாய், என்னை சரணாகதியாக்குவதன், வெறுமையாக்குவதன் அடையாளமாய் இருக்கிறது. இறைவசனம் 7, இந்த இறைவசனம் 7 படித்து பார்க்கிற போது நாம் கடவுளோடு இருக்கிற அந்த அந்நியோனியம், அந்த நெருக்கமான உறவு வெளிப்படுகிறது. கடவுளை ஒரு ஆயனாக இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த கடவுள் என்கிறவர் ஏதோ நம்மை படைத்து விட்டு தள்ளி நிற்கிற ஒரு கடவுளாய், மனிதனுக்கும் கடவுளுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு நிலைப்பாடாக இல்லாமல், கடவுள் என்கிறவர் நம்மோடு இரண்டர கலந்தவராக, நம்மிலே இருப்பவராக, நம்மோடு இருப்பவராக இருக்கிறார். அவர் ஒரு ஆயனாக, நம் தேவைகளை அறிந்த, நம்மை வழிநடத்துகிற, நமக்கு முன் செல்லுகிற, நம்மை பாதுகாக்கிற, நமக்காய் இருக்கிற ஒரு ஆயனாக இருக்கிறார் என்பது இறைவசனம் 7 வெளிப்படுகிறது. இறைவசனம் 9, இந்த மக்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு கடவுளுடைய நன்மைகளையும், கடவுளுடைய பராமரிப்பையும், கடவுளுடைய வல்ல செயல்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திருந்தாலும் கூட, ஒவ்வொரு நாளும் அனுபவித்திருந்தாலும் கூட, அவர்கள் கடினமான இதயத்தோடு இருக்கிறார்கள். கடவுளுடைய குரலை கேட்க முடியாத அளவுக்கு கடினமான இதயம். இந்த கடினமான இதயம் ஏன்? அவர்களுடைய அவநம்பிக்கை, அவர்களுடைய நன்றி மறந்த தன்மை. ஏனென்று சொன்னால், கடவுள் எவ்வளவோ வல்ல செயல்கள் செய்தும் கூட இன்னும் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. அவர்கள் அவநம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல கடவுளுடைய எல்லா பராமரிப்பு செயல்களையும், அவர் உடன் வந்ததையும், அவருடைய ஆழமான நன்மைக்கான காரியங்களையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். அற்புதங்களை, அதிசயங்களை பார்த்த பிறகும் கூட அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். அதனால்தான் அவர்கள் கல்லாலான இதயத்தோடு இருக்கிறார்கள் என்பது இந்த திருப்பாடலிலே வெளிப்படுகிறது. ஆக அன்புக்குள்ளே, இந்த திருப்பாடல் 95 தியானிக்கிற போது நாமும் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையை வைப்போம். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கடவுளோடு இருக்கிற உறவை ஆழப்படுத்த வேண்டும். அந்த உறவு ஆழப்பட ஆழப்பட நம்முடைய நம்பிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையில இதுவரை எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். எனவே இந்த மீட்பின் பாறையை சார்ந்திருப்பதிலும், அவரை நம்பி இருப்பதிலும் நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஏனென்று சொன்னால், கடவுள் நம்முடைய மீட்பின் பாறையாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா?
அன்பு தந்தை இறைவா, திருப்பாடல் 95 இந்த தவ நாட்களில் தியானித்து கல்லால் ஆன இதயத்தை எங்களுடைய சதையால் ஆன இதயமாக மாற்றுவதற்கு உம்மிடத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரேன் நன்றி சொல்லுகிறோம். பல நேரங்களில் எங்களது அவநம்பிக்கை, நன்றி மறந்த தன்மை, உம்மீது ஆழமான நம்பிக்கை இல்லாமல் இவையெல்லாம் நீர் எங்கள் வாழ்வில் இதுவரை செய்த நன்மைகளை மறந்து இன்னும் தளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் நன்றியுள்ள மனிதர்களாய் இதோ எங்களது இதயத்தில் உம்முடைய கூக்குரலை கேட்கிற ஒரு அமைதி சூழ்ந்த ஒரு இடமாய் அது மாறி உமது குரலுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், முரண்பட்டு நிற்பது கூட நல்லதுதான், அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா அடுத்த நன்மை என்ன விளைவிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முரண்பட்டு அப்படி நிக்கிறோம், முரண்பட்டு எதிர்த்து அதை பத்தி பேசுறோம் அப்படின்றப்போ அதோடைய உண்மை நிலை என்ன அப்படின்றது எல்லோருக்கும் தெரிய வரும். இப்போ ஏதாவது ஒரு கருத்தை ஒரு இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபர் வைக்கிறாங்க அப்படின்றப்போ பொதுவான அதோடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாரும் அவங்கவுங்களுடைய இதுல இருந்து யோசிப்பாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்றத ஒருத்தர் சிந்திக்கிறாரு அப்படின்னா அந்த சிந்தனைக்கு நம்ம வழி வகுக்க வேண்டும். ஓகே, இப்படி சொன்னா நம்ம வந்து தப்பா நினைச்சுப்பாங்களோ, இல்லை வேண்டாம் நம்மளை வந்து வேற ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது நம்ம பேசுறப்போ அதோடைய உண்மை நிலை என்னன்றது அப்போ எல்லோருக்குமே தெரிய வந்துடும். கண்டிப்பா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கோவில் கட்டணும்னு உங்க பங்கு தந்தை சொல்றாரு. எல்லாரும் ஆமா பங்கு தந்தை சொல்றாருப்பா, ஆமா நம்ம என்ன பண்ணிடுறோம், கோயில் கட்டிடுறோம். ஓகே, சந்தோஷம், அவரோட ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்க யாரோ ஒருத்தர் இல்ல இதுல நான் முரண்பட்டு நிற்கிறேன், எனக்கு இப்ப இந்த கோயிலை கட்டணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு ஒருத்தர் உணர்றாரு அப்படின்னா ஏன் அதை சொல்றீங்க? அடுத்த கொஸ்டின், ஒருத்தர் முரண்பட்டு நிக்கிறாரு, உடனே அவரை நீ என்ன சாமியார் சொல்ல கேட்க மாட்டியா வைக்க அப்படிங்கறத ஒதுக்கி தள்ளாம என்ன காரணம், ஒருவேளை வேலிட் ரீசன் என்ன பண்ணலாம் இருக்கலாம். சில பேர் வேணும்னே விதண்டாவாதத்துக்கு சாமியார் என்ன செஞ்சாலும் குறுக்க நிக்க நிற்பாங்க. அவங்கள பத்தி நான் சொல்லல, அது வந்து விதண்டாவாதத்துக்கு நிற்கக்கூடிய கோஷ்டி. அதை வந்து நம்ம கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது. உண்மையாக ஒரு முரண்பட்டு நிற்கிறார். ஓகே, இந்த கட்டடத்தோடைய வலிமை இன்னும் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு என்ன பண்ணும், தாங்கும். அதை நம்ம வந்து டிஸ்மாண்டில் பண்ணி உடச்சி திரும்ப ஒன்று உருவாக்குவதற்கு வேற விஷயத்துல பயன்படுத்தலாங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்மொழிகிறாரு அப்படின்னா அப்போ அதுல ஒரு ஆராய்ச்சிக்கு என்ன பண்ணலாம், உட்படுத்தலாம். இன்ஜினியர்ஸை வர சொல்லி இந்த கட்டிடம் எவ்வளவு நாளைக்கு தாங்கும் செக் பண்ண சொல்லலாம். ஒருவேளை அவர் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வேற நல்ல ஒரு விஷயத்துக்கு. அப்போ அதான் அந்த பிராக்டிகல் ட்ரூத், அதான் அந்த உண்மை என்ன அப்படிங்கிறது வெளியே தெரிய வரும். இல்ல எல்லாரும் சொல்லியாச்சு நானும் சொல்றேன் அப்படின்னு போயிருந்தானா அங்க வந்து இந்த கட்டிடங்கள் 50 ஆண்டுகள் தாங்குகிற ஒரு உண்மை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, யாரும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த பிராக்டிக்கல் ட்ரூத் என்னங்கிறத வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த முரண்பட்டு நிற்கிறது அப்படிங்கிற நிச்சயமாக உதவியாக இருக்கும். இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுப்போம் இதை பத்தி. இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். மார்ச் 12 புனித செராஃபினா. இத்தாலி நாட்டிலுள்ள துஸ்கானியாவில் ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 1238 ஆண்டு பிறந்தார் செராஃபினா. ஆண்டவர் இயேசுவிடம் பக்தியோடு இருந்த செராஃபினா சிறுவயதில் தன் தந்தையினை இழந்து தாயாரால் வளர்க்கப்பட்டார். அழகு நிறைந்தவராக காணப்பட்ட செராஃபினா தன் இளம் வயதில் உடல் நலிவுற்று படுத்த படுக்கையானார். தன் நோயினை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து இவ்வுலக பாவங்களுக்காக செபித்த செராஃபினா தன் தாயாரை இழந்து தனிமையானார். படுத்த படுக்கையில் எழ முடியாமல் கிடந்த செராஃபினா தன் தோழியான பெல்டியா உதவியோடு வாழ்ந்து வந்தார். நோயினால் துன்புற்ற போதிலும் மக்களின் பாவங்களுக்காக செபித்த இவருக்கு புனித பெரிய கிரகோரியார் காட்சியளித்து ஆறுதல் கூறி இவரது இறப்பினை முன்னறிவித்தார். சிறுவயது முதல் நோயினால் துன்புற்று வாழ்ந்த செராஃபினா கிபி 1253 ஆண்டு மார்ச் 12 நாள் தன் 15வது வயதில் விண்ணக வாழ்வு பெற்றார். தன் வாழ்நாள் முழுவதும் படுக்கையில் இருந்தபடியே இவ்வுலக மக்களுக்காக ஆண்டவரிடம் செபித்த செராஃபினாவை திருச்சபை புனிதராக உயர்த்தியது. புனித செராஃபினா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்று
படுக்கையில் துன்புறுகின்ற குழந்தைகளின் நோய்கள் நீங்கி குணம் பெற வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புரிதல் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள்ல முரண்பட்டு நிற்பதால் ஏராளமான நன்மைகளும் நமக்கு இருக்கும், அது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்தது என்னன்னா, ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒண்ணு உண்டு. ஐ திங்க் எம்ஜிஆருடைய பாடல் நான் நினைக்கிறேன். கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது இன்று அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ எப்பவுமே நல்ல நல்ல கேள்விகளுக்கு நல்ல நல்ல விடைகள் கிடைக்கும். இந்த முரண்பட்டு நிற்கின்ற பொழுதுதான் கேள்விகள் நிறைய என்ன பண்ணும், உருவாகும். அப்ப அந்த கேள்விகள் உருவாகின்ற பொழுதுதான் வளர்ச்சியை நோக்கிய ஒரு பாதையும் என்ன பண்ணும், செயல்பட துவங்குவோம். அப்போ அதுக்காக நம்ம சில நேரங்கள்ல இவங்க சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது. யூஸ்வலா நம்ம வீட்டுல என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம கிட்ட ஒரு முரண்பட்டு ஒரு கருத்து இருக்குன்னா அதை காது கொடுத்து என்ன பண்ணுவோம், கேட்க மாட்டாங்க. பெரியப்பா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், அந்த பேச்சு, அதுக்கு மேல மறுபேச்சு கிடையாது. அவங்க தாத்தா சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் மறுபேச்சு கிடையாது. மாமா சொல்லிட்டாங்க. சோ இப்படியே எல்லாம் பண்ணிடுவோம். நம்ம வந்து அதை முட்டுக்கட்ட போறதுனால அங்க நம்ம சைடு நியாயமே இருந்தாலும் அதுல ஒரு நல்ல கருத்து, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ், நல்ல பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும், ஒரு வேலையை செய்யறதுக்கு 1000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய மத்தியில நான் சொல்ற வழியை ஃபாலோ பண்ண 100 ரூபாய் தான் செலவாகும். அப்படின்னாலும் அதை கேட்கறதுக்கோ அதை பத்தி சொல்வதற்கோ யாருமே இல்லை. அதை சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணல, தயாரா இல்லை. நாமளே மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அவங்க சொல்லிட்டாங்க, நம்மளும் சேர்ந்து என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். அதான் சொல்லுவாங்க, 10ஓடு 1 11, 10ஓடு 1 நானும் 1 அப்படிங்கிற மாதிரி தான் பல நாட்கள் என்ன பண்ணுவோம், ஓடி போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் முரண்பட்டு நிற்கின்ற பொழுது கேள்விகள் பிறக்கும். அந்த கேள்விகளுக்கான விடைகள் நம்மை வளர்த்தெடுக்க உதவியாக இருக்கும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். காட்டு வழியா போய்கிட்டு இருந்தார் ஒரு முனிவர். அவர் பணத்தாசையிலிருந்து பொன்னாசையிலிருந்து என்றோ விடுபட்டிருந்த முனிவர். போகும் பாதையில ஒரு முடிச்ச பார்த்துட்டாரு. அது ஒரு புதையல் என கண்டுக்கிட்டு அலறி அடிச்சு அலறிக்கிட்டேயே கதறிக்கிட்டே ஓட்டம் முடிச்சிட்டார். ஐயோ ஆட்கொல்லி, ஐயோ ஆட்கொல்லி. ஓடிக்கொண்டிருந்தவரை தடுத்து நிறுத்தி கேட்டாங்க 2 சன்னியாசிகளும் ஒரு சமையல்காரரும். ஐயோ அந்த பக்கம் போகாதீங்க, அங்க பாதை மேல ஆட்கொல்லி ஆட்கொல்லி. எச்சரித்தபடியே ஓடிவிட்டார் முனிவர். இந்த 3 பேரும் பக்கத்துல போய் பார்த்தாங்க, அந்த முடிச்ச பார்த்தாங்க, எடுத்தாங்க. முடிச்சுக்குள்ள பணக்கட்டுகள், நகை நட்டுகள். இந்த புதையில போய் ஆட்கொல்லி ஆட்கொல்லின்னு அலறுறாரு அந்த முனிவர். முட்டாள் முட்டாள். எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ராத்திரி நேரமாச்சு. சாலையோர சத்திரத்துல தங்குனாங்க. சமையல்காரனுக்கு வந்துருச்சு பண நகை ஆசை, தானே கைப்பற்றி கொள்ளும் ஆசை. சமையல் முடித்த உணவில் விஷத்தை கலந்து வைத்து விட்டு குளிக்க போய்விட்டான். இதற்குள்ள குளிச்சுக்கிட்டு இருந்த அந்த 2 சன்னியாசிகளும் திட்டம் போட்டாங்க, வீணா எதுக்கு சமையல்காரனுக்கு ஒரு பங்கு தரணும், வரட்டும், சேர்ந்து குளிக்கிறப்ப அவன் சோழியை முடிச்சிருவோம். குளிக்க வந்தவனை தண்ணீரிலே முக்கி முக்கி மூச்சு விடாமல் முக்கி முக்கி சோழிய முடிச்சுட்டானு. ஆஹா, நமக்குத்தான் இந்த முழு புதையலும், ஆளுக்கு பப்பாதி. இப்படி சொல்லிக்கிட்டே 2 சன்னியாசியும் போய்கிட்டு இருந்தப்ப பின்னாடி போன சன்னியாசி யோசித்தார், இவனுக்கு ஏன் நான் ஒரு பங்கு தரணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சு, அந்த நினைப்பு முத்தி போக ஆரம்பிச்சு, கீழே கிடந்த கர்லாங்கட்டையை எடுத்து முன்னால போன சன்னியாசியோட பெட்டரியில ஒரே போடு போட இடறி விழுந்த அவரு பின்மண்ட தெரிச்சு போய் சோழி முடிஞ்சு போனாரு. மகிழ்ச்சியோட கிளம்பினாரு. மிச்சம் இருந்த அந்த ஒத்த சன்னியாசி, ஆகா, இந்த பண நகை நட்டு முச்சூடுமே, எனக்கே எனக்கா அப்படின்னு பாடிக்கிட்டே போறாரு. இப்படி பாடிக்கிட்டே போன வேகத்துல சமைச்சு வச்சிருந்த அந்த சாப்பாடை சாப்பிட, அதுதான் வெச சாப்பாடாச்சே, அவரு சோழியும் முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? காரணம் என்ன? அந்த ஆட்கொள்ளி புதையலா, இல்லை அந்த ஆட்கொள்ளி ஆசையா? ஆட்கொள்ளி ஆசைதானே. உன்னை நம்பியவரை ஏமாற்றி அழிப்பது சாமர்த்தியம் அல்ல, துரோகம், பச்சை துரோகம். நம் முன்னால் சொல்லப்படும் பொய்யும் நமக்கு பின்னால் பேசப்படும் உண்மையும் துரோகத்தை மட்டுமே குறிக்கும். எதிரியை எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்புகள், ஆனால் துரோகியை ஒரு முறை கூட நம்பாதீர்கள். ஏனெனில் துரோகி எப்போதும் மாறப்போவதே இல்லை. ஒருவர் உங்களிடம் ஆறுதல் தேடி வரும்போது அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பிறகு அவரை பற்றி மற்றவரிடம் குறை பேசினால் அதுவும் துரோகத்தின் வகைமைதானே.
எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு பின்னால் யாரோ ஒருவரின் துரோகம் நிச்சயம் இருக்கும். நினைவிருக்கட்டும் மாதா டிவி சொந்தங்களே, புரிதல் இல்லா வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை. கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே போல்தான் இருக்கும். சாப்பிட்ட பிறகுதான் தெரியும் எது இனிக்கும் எது கிளிக்கும் என்று. அதுபோல்தான் சில உறவுகளும். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில முரண்பட்டு நிற்பது கூட நலமான ஒன்றுதான். அதற்கான காரணங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்மூடித்தனமாக எதையும் நம்ப கூடாது அப்படின்னு தான். இப்போ நம்ம ஒரு சொந்த பந்தத்துக்குள்ள இருக்கோம், நம்ம உறவுகளுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா ஒருத்தவங்க சொல்றதுதான் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம்ல. ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கை அது இன்னமும் இருக்கு அப்படின்னா அங்க ஒரு முரண் எழுமணும். நம்மளுக்கு அது வந்துச்சு, ஆமா கரெக்ட் தானே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, தவறான ஒரு விஷயமாச்சு, அந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி நம்ம வந்து ரைஸ் பண்ணலாமே அப்படின்றப்போ உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா அந்த இடத்துல கேட்க வேண்டிய ஒரு கேள்வியா வந்து கேட்க வேண்டும். நீ கண்மூடித்தனமா இல்ல அவங்க எல்லாம் செய்றாங்க ஆனா நானும் செய்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் அப்படின்னா அது முரண்பட்டு நிற்பதற்கான ஒரு நல்ல விஷயம் கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா அங்க முரண்பட்டு நிற்கின்ற பொழுதுதான் அந்த கண்ணு பிளைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐ ஓப்பன் என்ன ஆகும். எல்லாரும் சொல்றாங்க, நானும் என்ன பண்றேன் சொல்றேன். அதுவும் சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு அதாவது நேரடியாக என்ன பண்ணிருக்க மாட்டோம், பார்த்திருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். ஏதோ செவி வழி செய்தி என்ன பண்ணுவோம், கேட்டு டெவலப் பண்ணி என்ன பண்ணிடுவோம், சொல்லிடுவோம். அப்போ அது 1க்கு 2ஆக 3ஆக போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு இந்நேரம் பிடிக்கும், அதனால நான் அவர் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணுவேன், நான் பின்னாடி தான் நினைப்பேன். அதை பத்தி நான் அவர் வந்து இடது பக்கம் போனா போவேன், நான் வலது பக்கம் போனா போவேன், எதுவும் பள்ளத்துல குதினா என்ன பண்ணுவேன், நான் குதிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் இருக்கின்ற பொழுது அது ஞானமாக கருதப்படுமான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. சோ அந்த இடத்துல முரண்பட்டு நிற்கிறதுல தப்பே கிடையாது. முரண்பட்டு நிற்பதிலும் கூட தெளிவாக முரண்பட்டு நிற்க வேண்டும். அதுதான் பல நேரங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. எனக்கு இந்த தற்கூரி அப்படிங்கிற வார்த்தை அதிகமா என்ன பண்றோம், நிறைய பயன்படுத்தி கொண்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா முரண்பட்டு நிற்கிறது தப்பு கிடையாது. ஆனா அந்த முரண்பட்டு நிற்கிறதை நான் கரெக்டான நிலையில நான் கேள்வியை சொல்றேனா, நான் கரெக்டான கேள்வியை கேட்கிறேனா, நான் கரெக்டான விஷயத்துல சொல்றேனா, அப்படி இல்லாத போதுதான் அறிவுபூர்வமாக, அதாவது நான் எதிர்த்து நிக்கணும், நான் நிற்பேன், அவ்வளவுதான். ரெண்டுமே கண்மூடித்தனம் தான். அதாவது ஒன்னு ஆதரிப்பதும் கண்மூடித்தனமா நான் ஆதரிப்பேன், எதிர்த்து நிலான நான் என்ன பண்ணுவேன், கண்மூடித்தனமா எதிர்த்து நிற்பேன். இப்ப இது வந்து முரண்பட்டு நிற்கிறது கிடையாது, ரெண்டுமே கண்மூடித்தனமான செயல்பாடு தான். நம்முடைய ஞானம் என்ன சொல்லுதோ அப்போ அதற்கு முரண்பட்டு நிற்கின்ற பொழுது ஏன் நான் முரண்பட்டு நிற்கின்றேன், அதற்கான தெளிவான விளக்கம் கொடுக்க முடியல. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அதுவும் கண்மூடித்தனமான ஒரு விஷயம் தான். நான் இதில் முரண்பட்டு நிற்கிறேன். காரணம் என்னன்னா நான் இதை வந்து பர்சனலா என்ன பண்ணிருக்கிறேன், நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன், பர்சனலா நான் அதை என்கவுண்டர் பண்ணிருக்கிறேன். ஸோ அதனால நான் முரண்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடிஞ்சாதான் அதை முரண்பட்டு நிற்பதே தவிர மற்ற எல்லாமே கண்மூடித்தனமாக நாம் பாயக்கூடிய செயல் தான். அது ஞானமான்னு கேட்டா கிடையாது, இல்லவே இல்லை. கண்டிப்பா ஜோ, முரண்பட்டு நிற்பது தவறில்லைன்றது நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். முரண்பட்டு நிற்பது கூட நலமான ஒன்றுதான். அத்தகைய முரண்பட்டு நிற்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அப்படி முரண்பட்டு நிற்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும், அதெல்லாம் தான் நம்ம பேசிட்டு வேண்டிய ஒரு விஷயம். அதுல அடுத்தது என்ன சொல்றாங்க, முரண்பாடு அப்படின்றப்போ அந்த முரண்பட்டு நிற்கிறப்போ அந்த இடத்துல கண்டிப்பா விவாதம் அப்படின்றது ஏற்படும். இப்ப எனக்கு ஒரு முரண்பாடுன்னு எழுந்துறப்போ உங்க சைட்ல இருந்து ஒரு முரண்பாடுன்றது ஏற்படும் இல்லையா. ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். சோ இதை நம்ம வந்து விவாதமா மாற்றப்போ அது வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதமா அங்க அமைதா அப்படின்றதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். நிச்சயமா நீங்க இருக்கக்கூடிய நிறைய விவாத நிகழ்ச்சிகள் நேரலையாகவோ இல்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டதோ நம்ம பார்க்கின்ற பொழுது தாட்டு பூட்டுன்னு கத்துறதுதான் இருக்கே தவிர இல்ல நான் சொன்ன விஷயத்தான் திரும்ப திரும்ப, அதாவது வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரியாது மீன்ஸ் அதை கேட்கறதுக்கு நான் ரெடியாவே இல்லை. இப்போ வந்து ஒரு விவாதம், நான் ஒரு விஷயத்துல முரண்பட்டு நிக்கிறேன், நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க, அப்படி கேட்டே இருந்தானா அது ஆக்கப்பூர்வமான விவாதமான்னு கேட்டா அது அறிவற்ற விவாதம். சுத்தமா எனக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னா நான் என்ன பண்ணல, கேட்க நான் தயாராக இல்ல. நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒண்ணு நான் என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். அந்த பதிலுக்கு ஓகே எனக்கு இன்னொரு கேள்வி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், கேட்கலாம். அப்ப அந்த பதிலுக்கு உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது ஒரு ஆக்கப்பூர்வமான விளைவுகள் என்ன பண்ணும், ஏற்படுத்தும். ஆனா இதுல நான் ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன், நான் என்ன ஆனாலும் நான் சொன்னதான் சரி, நான் அதுல நேரம் பார்த்தனோ பார்க்கலையோ கேட்டனோ கேட்கலையோ நான் ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்பா அப்படிங்கிற ஒரு மனநிலையில நான் விவாதிக்கின்ற பொழுதோ இல்ல என்ன எதிரில் இருப்ப ஒரு விவாதிக்கின்ற பொழுதோ அங்க ஒரு முடிவுக்கு வருவோமா, ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்துமான்னு கேட்டா நிச்சயமாக விடாது. அப்ப முரண்பட்டு நிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா அதனோடு தொடர்புடைய இந்த விவாதத்திலும் நாம் ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தும் வண்ணம் முரண்பட்டு நிற்க வேண்டுமே தவிர எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு இவனை பிடிக்கல, எனக்கு அவன் சொல்ற கருத்து பிடிக்கல, அப்படி முரண்பட்டு நிற்பதுல எந்த ஒரு பலனும் கிடையாது. தெரிஞ்சுப்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகத்தின் 10ஆம் செய்யுளில் நாம் இருக்கின்றோம். இன்று நிறைவு செய்கின்றோம். 3ஆம் கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். நன்மை தராதவை என்று எவையெல்லாம் இருக்கின்றன என்பதை இந்த செய்யுள் உணர்த்துகின்றது. கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும் பாத்துண்ணும் தன்மை இலாளர் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. 3ஆம் கருத்து என்னது? பாத்துண்ணும் தன்மை இலாளர் அயலிருப்பும். பகிர்ந்து உண்ணுகின்ற அந்த சிறப்புக்குரிய மாந்தர்கள் அருகில் இல்லா தன்மை இருக்கிறதே, அது பயனளிக்காது. ஆக நாம் யார் அருகில் இருக்க வேண்டும்? பகிர்ந்து வழங்குகின்ற, பகிர்ந்து உண்ணுகின்ற அந்த மேன்மக்களோடு நாம் இருக்க வேண்டும். நாம் இருக்கிற இடத்தில் அப்படிப்பட்ட பகிர்ந்து வழங்குகிறவர்கள் இல்லை என்றால் அவர்களுடன் அங்கு இருத்தல் என்பதே அது பயனில்லா ஒன்று. எனவேதான் வள்ளுவர் தலை என்று சொல்லுகிற பல குறள்களுள் முதன்மையான ஒரு குறளாக இந்த குறளினை வைக்கிறார். இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அதை நாம் எல்லாருமே இப்போ சேர்ந்து சொல்லலாமா? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுளெல்லாம் தலை. ஒரு நூல் என்றால் திரிகடுகம் போன்ற ஒரு நூல், ஏராளமான நூல்கள் இங்கு இருக்கின்றன. இந்த நூல்களெல்லாம் வெளிப்படுத்துகின்ற அறநெறிகளுள் தலை சிறந்த அறநெறி எது? பகுத்து உண்டு வாழுதல், பகிர்ந்து வாழுதல். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இங்கு ஏழை எளியவர்கள் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் அது கொடுமை. அப்படிப்பட்ட அந்த உலகத்தை எவராது திட்டமிட்டு தான் படைத்திருக்கிறார் என்றால் அவர் அழியட்டும் என்கிறது குறள். ஆக பாரதியார் சாடுவார், தனியொரு மனிதருக்கு உணவில்லை எனில் இந்த உலகினை அழித்திடுவோம். உலகத்தோடு அடிக்கலாம். எனவே அப்படி எவரும் பசியுற்று வாழ்வதற்குரிய சூழல் இங்கு ஏற்படா வண்ணம் இங்கு பகிர்ந்து வழங்குகிற ஆற்றல்கள் பெருக வேண்டும். பதுக்கி வைக்கிற தன்மைகள் அல்ல. அரசியல் ஆளிகள் அவர்களெல்லாம் பதுக்கி வைத்துவிட்டு அதன் பிறகு இலவயங்களெல்லாம் சொல்லிக்கொண்டு அதன் பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வரணும், மெரும்பு ஆட்சிக்கு வந்து கோடி கோடியாக சம்பாதி திரும்ப அதை செலவு. ஐயோ, கேடுகள் கேடுகள். பகிர்ந்து வழங்கல், பகுத்துண்டு வாழுதல் என்கின்ற அந்த மேன்மை தன்மை என்பது இங்கு இருக்க வேண்டும். அவை ஆத்திசூடியில் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் அவற்றுள் ஒன்று ஐயம் இட்டு உண். ஐயம் என்பதற்கு 2 பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று, ஐயம் என்கிற தமிழ் சொல்லுக்கு சமஸ்கிருதம் சந்தேகம். அப்போ சந்தேகத்தை விட்டு உண் என்பது அங்கு பொருளா? ஆனால் அதை விடவும் என்ன பொருள் என்றால், ஐயம் இட்டு உண் என்றால் உணவுக்கென்று காத்திருக்கிறவர்கள், ஏழைகள், பசியாக இருக்கிறவர்கள், வறியவர்கள், அவர்களுக்கு ஐயம் இட்டு உண். அவர்களுக்கு முதலில் பகிர்ந்து வழங்கி அதன் பிறகு நீ உண் என்பதான் அதனுடைய பொருள். ஆக இவையெல்லாமே தலை சிறந்தவை. அதனால் தான் இயேசு சொல்வார், சீடர்கள் எல்லாம் ரொம்ப அறிவாளிகள் மாதிரி, ஆண்டவரே இப்படி இரவாக போது மக்கள் நிறையா இருக்கிறாங்க, சீக்கிரம் அவங்கவுங்க இடத்துக்கெல்லாம் அனுப்ப சொல்லிடுங்க, இல்லைன்னா அது பெரிய சிரமமாக இருக்கும் என்று ரொம்ப அறிவார்ந்த முறையில் அங்கே ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சொல்வார், எப்பா நீங்களே உணவு கொடுங்க, அவ்வளவுதான். ஆக பகுத்து உண்டு வாழுங்கள். அதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் கடவுள் இன்னும் தருவார். அதான் அந்த புதுமை. அது இயேசுனுடைய வல்லமையை காட்டுதல் என்பதை விடவும் இங்கு பகுத்து உண்பதற்குரிய எண்ணத்தையும் திட்டத்தையும் யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் கடவுளுடைய அருளால் மிகையாகவே கிடைக்கும் எல்லாம். ஆனால் இன்று உணவு வகையெல்லாம் சுருங்கி போய் கொண்டிருக்கின்ற ஒரு காரணம், இங்கு பதுக்குகிறவர்கள் தான் பலருமே தவிர பகிர்ந்து வழங்குகிறவர்கள் மிக குறைவு. ஒருவேளை பகிர்ந்து வழங்குதல் என்பது இன்றைக்கு அசனம் என்கிற முறையிலே சில நேரங்களில் ஆடம்பரமாக அல்ல ஒரு பகட்டாக கூட அது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. திருத்தலங்களிலெல்லாம் இன்றைக்கு சோறு போட்டு ஆட்கள் கூட்டுகிற அந்த ஒரு தன்மையெல்லாம் பெறுகிறது. மாற வேண்டும். மாறாக ஏன் இந்த ஏழைக்கு உணவில்லை என்று கேட்கிற கேள்வியும் அதில் உரத்து ஒலிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தன்மையில் இயங்குவதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் ஒரு செய்தியினை, தமிழ் சொல்லை நாம் படித்தறியலாம். உபசரித்தல் என்பது அயற்சொல், அது சமஸ்கிருத சொல். அதற்கான தமிழ் என்ன? விருந்தோம்பல். விருந்தோம்பல் விருந்தோம்பல் மிகச்சிறப்பான ஒன்று. ஆனால்தான் அந்த இல்லறத்தார் கடைப்பிடிக்க வேண்டிய அந்த 16 பேர் அறங்களுள் முதன்மையானது அன்புடைமை, இரண்டாவதாக வள்ளுவர் வைத்திருப்பது விருந்தோம்பல் தான். அதான்
அனலின் என்கிற ஒரு பாவலர், நம்முடைய அருள்பணியாளர், அவர் எழுதியிருக்கிற ஒரு பாடல், அவர் இசைஞரும் கூட தான். ஒரு மாமேத இசைஞர் அருள் தந்தை ஜான் குழந்தை அவர்கள் இசையமைத்திருக்கிற அந்த பாடல் அது இவ்வாறு சொல்கிறது: ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மாந்தரும் இயேசுவின் சாயலாம். அப்படி போகிறது. அனலின் மனிதர் என்கிற இடத்தில் மாந்தர் என்று போட்டிருக்கிறேன். ஆக இந்த செய்தி இது நம் வாழ்வில் இயங்க வேண்டும். ஆக நாம் எவையெல்லாம் நன்மை தரக்கூடியவையோ அவற்றை தான் செய்யணும், நன்மை தரக்கூடாதவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகிற இந்த திரிகடகத்தின் வழியில் நாம் நடப்போம். அவற்றுள் தலைமையாக இருக்கின்ற அந்த பகிர்ந்து வழங்குதலிலும் ஏற்று வாழ்வோம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. முரண்பட்டு நிற்பது தவறில்லை, ஆனால் அப்படி முரண்பட்டு நிற்கும் பொழுது அது கவனத்தில் கொள்ள வேண்டிய சில காரியங்களும் இருக்கு அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக ஸோ அடுத்ததான் என்னன்னா, நம்ம நிறைய நேரம் எப்படி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல நினைச்சுக்கிறோம்னா, ஒருத்தருடைய கருத்துக்கு நான் முரண்பட்டு நிற்கின்ற பொழுது எனக்கு அவர் மேல மரியாதை இல்ல மதிப்பு கிடையாது அப்படின்னு அது ஒண்ணு எனக்கு என் பெர்ஸ்பெக்டிவ் நான் நினைச்சுக்குவாங்களோன்னு நான் நினைப்பேன். வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன அவர் பெரிய ஆள் சொல்றாரு, அதுக்கு ஏற்கு மாற பேசிட்டு இருக்கிறான், அப்போ அந்த ஆள் மேல அவருக்கு மரியாதை இல்லை அப்படின்னு வெளியே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னவென்றால், நான் ஒருத்தருடைய கருத்துக்கு முரண்பட்டு நிற்கிறேன் அப்படிங்கறதுனால நான் அவரை அவமரியாதை செய்கிறேன்னு கிடையவே கிடையாது. அவருடைய கருத்துக்கு தான் நம்ம முரண்பட்டு நிற்கிறோமே தவிர அவரை கிடையாது. அந்த தெளிவு ரொம்ப ரொம்ப வேண்டும். ஆனா இதுல நாம தெளிவா இருந்தாலும் கூட சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வர குடும்பத்திலே வந்து ஒரு முடிவெடுக்கலாம் கூடி ஒன்னா இருக்கிறாங்க. அப்போ குடும்பத்துல ஒரு பெரிய உறுப்பினர் ஒருத்தர், ஒரு மாமா வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்ம போய் இல்ல அதெல்லாம் சரி வராது, அதுக்கு இப்படி ஒண்ணு செய்யணும், நம்ம என்ன மாமா வயசுல எவ்வளவு பெரிய ஆள், அவன் கருத்துக்கு வேணாம் அப்படின்னு பேசக்கூடிய நம்முடைய சொந்தக்காரங்களே ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுவாங்க. பட் அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு இருக்கணுமா தேவை நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அது அவங்களுடைய திங்கிங், அவங்களுடைய எண்ணங்கள், அதை நம்ம கட்டுப்படுத்தவும் முடியாது. அதை நீங்க இப்படிதான் எண்ணணும் நம்ம அதை தீர்மானிக்கவும் முடியாது. அவங்க என்னன்னாலும் நினைச்சிட்டு போட்டோம். ஆனா அந்த வகையில நாம் தெளிவோடு இருப்பது, நான் அவர்களை அவமரியாதை செய்வது அல்ல. அதுவும் குறிப்பா இந்த முரண்பட்டு நிற்கின்ற பொழுது எனக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அடுத்துன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய பர்சனல்ஸ், அது என்ன வேணாலும் என்ன பண்ணிட்டு இருந்துட்டு போறோம், பர்சனல் அது அவங்களுடைய பர்சனல். இன்னைக்கு எல்லாருமே நாம விபிலியத்துல விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை கொண்டு போய் நிறுத்திட்டு எல்லாரும் கல்லறிய ரெடியா இருப்பாங்க. எந்த ஏசுநாதரை மாட்ட வைக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு கேள்வி அப்படி ஃப்ரேம் பண்ணி கொண்டு போவாங்க. விபச்சாரத்துல கையும் மொழியுமா பிடிப்பட்டவளை நான் கல்லெறிஞ்சு கொள்ளலாமா வேண்டாமா, மோசையின் சட்டப்படி எரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றாருன்னா, ஐயோ தாளுக்கு ஈவரக்கமே இல்லை, ஈவரக்கத்தை பத்தி இவ்வளவு பேசினாரு, இறக்கம் காட்டுங்கினாரு, அன்பு காட்டுங்கினாரு, இப்ப பாரு கல்லெறிஞ்சு கொள்ள சொல்லிட்டாருன்னு என்ன பண்ணலாம், பழி போடலாம். இல்ல கல்லெறிய கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா மோசையோட சட்டத்தை என்ன பண்ணிட்டாரு, இவரு மீறிட்டாரு, பழி போடலாம். சோ 2 ஆன்சர், இது 2 தவிர ஆன்சர் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் அவர் கார்னர் பண்ணி நிக்கிறாங்க. அவர் சிம்பிளா சொல்றாரு, வாமால எவன் தப்பு இல்லை, எரிஞ்சிட்டு போறான், எரிஞ்சிட்டு போ. அங்க இருந்து விவிலியத்துல அழகா சொல்லிருப்பாங்க, சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை அனைவரும் அவங்களை கல்கலை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு அதே தான். இன்னைக்கு எல்லாருமே நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு சில விஷயத்துல அள்ளி தெளிக்கிறோம், எல்லாருமே இருக்கக்கூடிய வன்மத்தை என்ன பண்றோம், காட்டிக்கின்றோம். அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வந்துட்டு, எப்பா எவன் வேணா ஒழுங்கா இருக்கியோ நீ மட்டும் நீ குறை சொல்ல போனா இன்னைக்கு யாருமே நம்ம ஒருத்தர் கூட என்ன பண்ண மாட்டோம். ஸோ அப்போ இது வந்து அவமரியாதை அப்படிங்கிறதும் கிடையாது. அதே நேரத்துல அவமரியாதை செலுத்துவதற்காக நான் முரண்பட்டு நிற்கிறேன் அப்படிங்கிறதும் தவறான ஒன்று. நான் முரண்பட்டு நிற்பதால் ஒருத்தர் அவமரியாதை செய்யறனோன்னு நினைக்கிறதும் தப்பு. ஒருத்தர் அவமரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் முரண்பட்டு நிற்பதும் தவறானதான். ஸோ அப்போ அந்த தவறை உணர்ந்து சரிவர முரண்பட்டு நின்னோம் அப்படின்னா அது சரிவான ஒரு மாற்றத்தை என்ன ஏற்படுத்தும். சிறப்பு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். யாரும் கதவை உடைத்து வீட்டிற்குள் வரவில்லை. கத்தியை அல்லது துப்பாக்கியை காட்டி மிரட்டவும் இல்லை. ஒரு ஃபோன் கால் அல்லது ஒரு மெசேஜ் ஒரு குடும்பத்தையே அதிர்ச்சியில் உறைய வைக்கும். அது எது தெரியுமா? பிள்ளைகள் காணாமல் போகவில்லை, ஆனாலும் பெற்றோர்கள் பயத்தில் துடிக்கிறார்கள். பணத்தை இழக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் வழியில் தேடுவோமா? லூக்கா 15 வரும் காணாமல் போன ஆடு கடத்தப்படுவதில்லை, ஆனால் காணாமல் போகிறது. ஓநாய் முழு கூட்டத்தையும் எளிதில் தாக்குவதில்லை, மாறாக கூட்டத்திலிருந்து பிரிந்து வரும் ஆட்டிற்காக அல்லது காயப்பட்டிருக்கும் ஆட்டிற்காக காத்திருக்கிறது. அதுபோலவே இணையதள குற்றவாளிகள் தனிமையில் இருப்பவர்களை அல்லது
எளிதாக ஏமாறுபவர்களை குறிவைத்து தாக்குகின்றனர். அத்தகைய தாக்குதல் முறைகளில் ஒன்றுதான் சைபர் கடத்தல் அல்லது சைபர் கிட்னாப்பிங் என்று சொல்லலாம். இந்தியாவில் 2022ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 1 லட்சத்திற்கும் மேலானவர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ வெளியிட்டுள்ள அறிக்கையை சொல்கிறது. இதன் அடிப்படையில் ஒரு நாளில் இந்தியாவில் மட்டும் 294 பேர் கடத்தப்படுகின்றார்கள். தொழில்நுட்பம் வளர்ந்து வரும் இக்காலகட்டத்தில் இத்தகைய கடத்தல் முறை வேறு வடிவம் பெற்றிருக்கிறது. இதில் கடத்தல் என்பது உண்மையாக நடப்பதில்லை. பெரும்பாலும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் அல்லது வெளியூரில் தனியாக இருக்கும் நபர்களை குறிவைக்கிறார்கள். சைபர் குற்றவாளிகள் அந்த மாணவரை தொடர்பு கொண்டு அவர்களை மிரட்டி தனிமையில் இருக்குமாறோ அல்லது போனை அணைத்து வைக்குமாறோ வற்புறுத்துகிறார்கள். AI தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்ட புகைப்படங்களையோ அல்லது காணொளிகளையோ அவர்களின் பெற்றோருக்கு அனுப்பி உங்கள் மகன் அல்லது மகளை கடத்திவிட்டோம் என்று அவர்களை நம்ப வைக்கின்றார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டுமென்றால் பணம் தர வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தொடர்பு கொள்ள முயலும் போது அவருடைய போன் அணைக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் கடத்தலை உண்மை என்று நம்பி பணத்தை இழக்கிறார்கள். இதனை தான் சைபர் கடத்தல் அல்லது சைபர் கிட்னாப்பிங் என்கிறோம். யாராவது போனில் மிரட்டினால் உடனடியாக பதற்றமடைய வேண்டாம். அவர்கள் உங்களை தனிமைப்படுத்த முயற்சித்தால் அது சைபர் குற்றமாக இருக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் அவர் இருக்கும் இடத்திற்கு அருகில் உள்ளவர்களையோ கல்லூரி விடுதி காப்பாளர் அல்லது நண்பர்களையோ தொடர்பு கொள்ள முயலுங்கள். சமூக வலைத்தளங்களில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எங்கே தங்குகிறீர்கள் போன்ற தகவல்களை பொது வெளியில் பகிராதீர்கள். சைபர் கிட்னாப்பிங் நம் பிள்ளைகளை அல்ல, நம் பயத்தையே குறிவைக்கிறது. நல்ல ஆயன் தன் கூட்டத்தின் பாதுகாப்பை உறுதி செய்கிறார். அச்சத்தை முன்னிறுத்தாது நிதானமாக முடிவெடுக்கிறார். இறுதியில் காணாமல் போன தன் ஆட்டை மீட்டு கொண்டு தன் கூட்டத்தோடு சேர்க்கிறார். அதுபோல ஏதாவது போன் கால் வந்தாலோ யாராவது மிரட்டினாலோ அச்ச உணர்வு கொள்ள வேண்டாம். அவசரமாக பண பரிவர்த்தனை செய்ய வேண்டாம். தனியாக முடிவெடுக்காமல் கலந்து ஆலோசித்துவிட்டு முடிவெடுங்கள். தேவைப்பட்டால் சைபர் கிரைம் காவல்துறையின் உதவியை கோருங்கள். டிஜிட்டல் உலகத்தில் பயமும் தனிமையும் அல்ல, உறவும் ஞானமுமே நம்மை வழிநடத்தட்டும். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் முரண்பட்டு நிற்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க. முரண்பட்டு நம்ம வந்து தனியா நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுடைய தைரியத்தை வெளிப்படுத்தும்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வாழ்ந்த இந்த உலகத்துல இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ நம்ம வந்து பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த மொழி, ஒவ்வொருத்தருடைய தாய்மொழி நம்ம இந்த அளவுக்கு ஃப்ரீடமா பேசுறோம் அப்படின்னா அதுக்கு முந்தைய காலத்துல யாரோ ஒருவர் தனி ஒருவரா இருந்து முரண்பட்டு இந்த அவங்கவுங்க தாய்மொழி அவங்கவுங்க தான் பேசணும் அப்படின்ற அவங்களுக்கு குரல் கொடுத்ததால தான் இன்னைக்கு நம்மளுடைய தாய்மொழியை உரிமையோட பேச முடியுது. அது ஒரு வார்த்தையை கூட சொல்லுவாங்க, நம்மளுடைய சிந்தனையை வந்து அது குலைச்சிரும், நம்மளுடைய தாய்மொழி நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகளை வந்து அது சாகடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு காரியத்துக்காக எல்லாம் முரண்பட்டு ஒரு தனியால நிக்கிறப்போதான் இது போன்ற பல நல்ல காரியங்கள் நடக்கும். நிச்சயமா அது தந்தை பெரியாரை பத்தி இன்னைக்கு இன்றளவும் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுலயும் குறிப்பாக இன்னைக்கு பலருக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தை பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர். ஆனா இன்னைக்கு கடவுளை நேசிக்கக்கூடிய இன்னைக்கு ஏராளமான எல்லா மதத்தை சேர்ந்தவரும், அது கிறிஸ்தவராக இருக்கலாம், இஸ்லாம் சமயத்தை சார்ந்தவராக இருக்கலாம், இல்லை இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, தந்தை பெரியாரை வந்து போற்றி வணங்கக்கூடிய, அவர் ஒரு பெரிய ரோல் மாடல் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லாரும், அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ள ஆட்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இதுதான் மத்தவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்காது. எப்படி அவர் கடவுள் மறுப்பை கொள்கை உடையவர், ஆனா கடவுளை இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க கூட இன்னைக்கு தந்தை பெரியாரை எப்படி கொண்டாடுறான், ஏன் என்னன்னு பார்த்தா அவர் செய்த செயல்கள். கோயிலுக்குள்ள நீ நுழையக்கூடாதுன்னு சொல்றியா, ஓகே அவங்க நுழையக்கூடாதுன்னு சொல்றாங்க, நானும் நுழைய மாட்டேன் அப்படின்னு இருந்த கூட்டத்துக்கு மத்தியில முரண்பட்டு நின்னவர் தந்தை பெரியார். ஏன் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, கடவுள் எல்லாருக்கும் சமாதானம், கடவுள் எல்லாரும் உனத்தான படைச்சிருக்காரு, ஏன் அப்போ கோயிலுக்குள்ள விடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை, முரண்பட்டு நின்னாரு. இன்னைக்கு பல இடங்கள்ல எந்தெந்த இடங்களையுமே அந்த மாதிரியான கட்டுக்கள் எல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் என்ன இருக்கு உடைப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு கல்வி இல்லை அப்படிங்கிறப்ப ஓகே பெண்கள் கல்வி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பரவாயில்ல நீ படிக்க போக கூடாதுமா அப்படின்னு வீடுகள்லயே முடக்கி வைக்கப்பட்ட சூழலுக்கு மத்தியில பெண் ஏன்
படிக்க போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாரு, முரண்பட்டு நின்னாரு இன்னைக்கு. ஸோ அப்போ அதுதான் அந்த முரண்பட்டு நிற்பது அப்படிங்கிறது. நாம் தனித்து நிற்கின்றோம், நமக்கு யாரும் துணைக்கு இல்லைன்னா கிடையாது. வேணா தனியா நிற்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதுல தைரியத்தோடு நாம் நிற்கின்றோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஃபர்ஸ்ட் கிடைக்கும். அந்த நம்பிக்கை அதன் பின்னால் தானாக சேரக்கூடிய ஒரு கூட்டத்தை என்ன பண்ணும், உருவாக்கும். இன்னைக்கு தந்தை பெரியார் மட்டுமல்ல, இன்னைக்கு ஏராளமான எல்லாரும் என்ன பண்ணலாம் சொல்லலாம். இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் என்ன பண்ணாரு, எல்லாரும் அடிமையா வாழ்றாங்க, நானும் சுகபோகமா இருக்கிறேன், நல்ல ஃபேமிலியில இருக்கிறேன், வெல் செட்டில்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு வாழ்க்கை போகலாம் அப்படின்னு போயிருந்திருக்கலாம். ஆனால் அதுல முரண்பட்டு நின்னாரு. நான் சுதந்திர காற்று என்ன பண்ணணும், சுவாசிக்க வேண்டும். நான் மட்டும் இல்ல, என் மக்கள், நாட்டு மக்கள் எல்லாரும் சுதந்திர காற்று என்ன பண்ணணும், சுவாசிக்கணும். சோ அதற்காக முரண்பட்டு நின்னாரு. நாம் இந்திய விடுதலை எனக்கு சுதந்திர காற்று என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுவாசித்து கொண்டு இருக்கின்றோம். சோ அப்போ முரண்பட்டு நிற்பது என்பது தைரியமாக நிற்பது, தனித்து நிற்பது, தனித்துவத்தோடு நிற்பது அப்படிங்கறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் தொடர்ந்து இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தக்காளி சாகுபடியில் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களில் அதை வளர்க்குறப்ப முறையான கலர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குறைபாடு இருக்குங்க. இந்த தக்காளியோட கலருக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னென்னா சுண்ணாம்பு. பொதுவாக செம்மண் நிலங்களில் கலர் கிடைக்கலன்னா 200 லிட்டர் தண்ணியில் 15 கிலோ செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு இல்லைன்னா கிளிஞ்சல் சுண்ணாம்பு இதை கலந்து வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம தரைவெளியில் ஊற்றி விட்டுணுங்க. தண்ணி பாய்ச்சிட்டு செடிக்கு பக்கத்தில் ஊற்றிக்கிட்டே போயிடணும். இப்படி பண்ணுறப்ப நமக்கு காயோட கலர் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, காய் எனக்கு பெருசாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பொதுவான சத்துக்கள், இப்போ 200 லிட்டரில் ஜீவாமிர்தம் இருந்தாலோ அமுத கரைசல் இருந்தாலோ ஊற்றி விடலாம். அல்லது 200 லிட்டரில் மீனமிலம் இருந்தால் 3 லிட்டர் கலந்து தரையில் ஊற்றலாம். இது கூட பொட்டாஷ் பாக்டீரியா அது 1 லிட்டர், வேம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க, வேம் அது 2 கிலோ, இதை கலந்துக்கலாம். இதை கலந்த இந்த திரவத்தை ஒரு நாள் வச்சுருந்து 1 ஏக்கர் நிலத்தில் இருக்க பயிருக்கு தண்ணி பாய்ச்சிட்டு ஊற்றி விட்டுலாங்க. இதில் இன்னும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, தெளிப்பில் நம்ம செய்யும்போது 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் சூடோமோனாஸ் இந்த திரவம் கலந்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தக்காளியில் புழு இருக்குது, காய் புழு இருக்குது, நுனியில் கொழுந்தில் வரக்கூடிய தண்டு புழு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, குருத்து புழு வருது அப்படின்னு தோணுச்சுன்னா, நுனி மட்டும் இப்படி சாஞ்சிருக்கும், அப்படி இருக்குன்னா நான் 100 லிட்டரில் 1 லிட்டர் சூடோமோனாஸ் கூட 1 லிட்டர் பெவேரியா பேசியானா அல்லது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இதை கலந்துக்கிறோம். 2 அல்லது 3 லிட்டர் மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் கலந்துக்கிறோம். 1 லிட்டர் கடல் பாசி உரம், 1/2 லிட்டர் ஹியூமிக் அமிலம், இந்த கலந்த கலவையை பயிர்கள் மேலே தெளிக்கலாம். இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்னென்னா, பேன் வரும். இந்த பேன் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இலை இப்படி இருக்க இலை இப்படி வந்துடும். அடுத்து என்ன ஆகும்னா, ஓரம் ஃபுல்லாக பழுப்பாகிடும், இலை மஞ்சள் ஆகிடும், பூ எண்ணிக்கை கம்மியாயிடும், பூ காயாக மாறுறது குறைஞ்சிரும். இதெல்லாம் பொதுவாக நடக்கும். அப்போ இதை சரி பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வச்சுருக்க இந்த இப்போ நம்ம சொன்ன கரைசலை தெளிச்சுக்கணுங்க. ஒருவேளை உங்களுக்கு பேன் தொல்லை இருக்கிற மாதிரி பட்டு இலையை எடுத்து இப்படி உள்ளங்கையில் தட்டுறீங்க, கையில் பேன் ஓடுற மாதிரி இருக்குது, அல்லது மொபைல் இருக்கு இல்லைங்களா, மொபைல் ஸ்க்ரீனில் அப்படி வச்சு தட்டினீங்கன்னா வெள்ளை கலரில் அப்படி செல்லு மாதிரி ஓடும். அப்படி ஓடுதுன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா 2 கரைசல் அடிக்கலாம். ஒன்று 100 லிட்டரு ட்ரம்மில் 90 லிட்டர் தண்ணியோட 10 லிட்டரு கோமியம் கலந்துக்கலாம். இந்த கோமியத்தோட வேப்பங்கொட்டை இருக்குன்னா 5 கிலோ இடித்து உள்ளே போட்டுடலாம். 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு, அது கூட 1 லிட்டர் அளவுக்கு பச்சை மிளகாய், இதெல்லாம் அரைச்சி உள்ளே போட்டு ஊற வச்சிடலாங்க. இதை நீங்கள் அடித்து விட்டிங்கன்னா செல்லு போயிடும். ஒன்று. ரெண்டாவது, வெர்டிசீலியம் லக்கானி, இதை 1 லிட்ரு 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருந்துட்டு ஒரு நாள் கழித்து நம்ம பயிரில் தெளிக்கலாம். அப்பையும் பேன் போயிடும். இந்த பேன் இல்லைனாலே, புழு இல்லைன்னா, பெவேரியா பேசியனா கூட சொன்னேன் இல்லைங்களா, அது இல்லைனாலே காயோட சைஸ் பெருகிடும்.
எண்ணிக்கை அதிகம் வரணும் அப்படின்னு சொன்னால் வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, வெளியில் தோட்டமாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு களிமண் நிலமாக இருந்ததுன்னா ஜிப்சம் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ ஜிப்சம் தூவி விடலாம். தோட்டமாக இருந்தால் தூவி விட்டோம்னாலே அதிகமான காய்கள் வெடிக்கிறது, பூக்கள் வெடிக்கிறது, அந்த காரியம் வந்துடும். சப்போஸ் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய தக்காளி செடியில் எனக்கு எண்ணிக்கை வரல அப்படின்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் பெருங்காயம் அதை கலந்து நம்ம அதை தெளித்தோம்னாலே பூக்களோட எண்ணிக்கை அதிகம் வந்துடுங்க. அது கூட மோர் கலந்துக்கலாம். மோர் கலந்து தெளித்தோம்னா பூ காயாக மாற குணம் அதிகமாகிடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பூண்டு தோல், வெங்காயத்தோல் இதெல்லாம் கலந்துக்கிறது நல்லது அந்த தண்ணியில் அப்படின்னு. நீங்கள் அப்படி செய்கிறப்ப மிகப்பெரிய லாபம் கிடைக்குங்க. செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. முரண்பட்டு நிற்பது தவறல்ல, அதற்கான சரியான காரணங்களோடு நம்ம வந்து இன்றைய நாளை பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்ததா என்னன்னா, நான் ஒரு கருத்துக்கு முரண்பட்டு நிற்கிறேன்னா நான் இன்னொன்று நான் எப்படி என்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னா, நான் எந்த கருத்துக்கு முரண்பட்டு நிற்கின்றனோ அந்த கருத்தை குறித்து இன்னும் ஆழமாக சொல்வதற்கோ இல்ல அது எனக்கு அறியாத பக்கங்களை அறிய வைப்பதற்கோ ஒருத்தர் முற்படுகிறார் அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கவும் நான் என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும். இன்னைக்கு நான் ஒரு கருத்து நமக்கு பல நேரங்களில் முரண்பட்டு நிற்கிறது எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, நான் இதைத்தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறேன், நீ சொல்றதுல என் காதுல ஏறாது, அதை நான் சொன்னாலும் அது மண்டைக்கு போய் சேராது. அப்போ இது வந்து முரண்பட்டு நிற்பது கிடையாது, இது வந்து முரண்பட்டு நிற்கிறது கிடையாது, இது வந்து நான் எதிர்த்து நிற்பது அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னும் வேற இன்னும் நல்ல வார்த்தை என்ன கிடைக்கும்னு தெரியல, இப்போதைக்கு எதிர்த்து நிற்பது அப்படின்னு வேணா சொல்லலாம். முரண்பட்டு நிற்கிறது அப்படி கிடையாது. முரண்பட்டு நிற்கின்ற பொழுது நீங்க சொன்ன கருத்துல எனக்கு ஏதோ உடன்பாடு இல்ல, ஓகே, அதனால முரண்பட்டு நிக்கிறேன். நீங்க இப்ப அந்த கருத்து இன்னும் விளக்கி எனக்கு என்ன பண்றீங்க, எதிர்த்து சொல்றீங்க. அப்ப சொல்லுகின்ற பொழுது அதை காது கொடுத்து நான் கேட்க ரெடியா இருக்கிறேன்னா நான் நிற்பது முரண்பட்டு. நீங்க சொல்றதை நான் கேட்கறதுக்கே தயாராகவே இல்லை, ஏங்க அதெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்லி மறுத்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். நீங்க சொல்றதை கொஞ்சம் கூட காது கொடுத்து வாங்கலன்னா நான் உங்களுக்கு முரண்பட்டு நிற்கவில்லை, உங்களை நான் என்ன பண்றேன், எதிர்த்து நிற்கிறேன். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. முரண்பட்டு நிற்கிறோம் அப்படின்னா காது கொடுத்து கேட்கவும் தயாராக இருக்க வேண்டும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது இந்த சிறுநீரக பாதிப்புனால பாதித்த நோயாளிகளுக்கு என்ன உணவுகள் சாப்பிடணும், என்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது. நாங்கள் வந்து எங்கள் கிளினிக்கில் அவங்களுக்கு மெடிசன்ஸு ப்ளஸ் 100% டயட்டு அட்வைஸ் கொடுக்குறோம். இதில் வந்து தண்ணி கூட உங்கள் ஸ்டேஜை பொறுத்து, உங்கள் கிரியேட்டினின் லெவல், யூரியா லெவல், உங்கள் பாடி கண்டிஷன், உங்களுக்கு யூரின் எவ்வளோ போகுது, கால் வீக்கம் எப்படி இருக்குது, மூச்சு திணறல் இருக்கா, வாந்தி இருக்கா, குமட்டல் இருக்கா, மலச்சிக்கல் இருக்கா, இதை பொறுத்து உங்களுக்கு டயட்டு நாங்கள் சொல்கிறோம். அது மனுஷனுக்கு மனுஷன் வேறுபாடு இருக்கும், அது உங்கள் ரிப்போர்ட் பொறுத்து. ஆனால் ஜென்ரல் டிப்ஸு சொல்கிறோம். இப்போ ஹை ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் தேவை, ஆனால் அனிமல் ப்ரோட்டீன் வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, டோட்டலாக நான்வெஜ் கட்டு. அதனால தான் சொன்னேன் அனிமல் ப்ரோட்டீன் வேண்டாம். ஏன்னா ப்ரோட்டீனே பொதுவாக டைஜஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுலேயும் அனிமல் ப்ரோட்டீன் நிச்சயமாக உங்களுக்கு உடம்புக்கும் ஒத்துக்காது, கிட்னிக்கும் ஒத்துக்காது, டைஜஷன் ஆகாது. அதனால் உங்களுக்கு வெஜ் ப்ரோட்டீன் அட்வைஸ் கொடுக்குறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பருப்பு வகைகளில் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் உங்கள் கிட்னியை பாதிக்காத வண்ணம் பார்த்துக்கொள்ள ப்ரோட்டீன் எந்த பருப்பு தெரியுங்களா? பாசி பருப்பு, முளைக்கட்டிய கிரீன் கிராம். முளைக்கட்டதும் எடுக்கலாம், முளைக்கட்டாதும் எடுக்கலாம், அதுலேயே பருப்பாகவும் எடுக்கலாம். புரியுதுங்களா? இந்த பருப்பு உங்களுக்கு அலவுட்டு, அது கூட ஒரு லிமிட்ஸ். முக்கியமாக கீரைகள் மேக்சிமம் உங்களுக்கு கட்டு, புரியுதுங்களா? அதில் உங்களுக்கு காசினிக்கீரை, மூக்கரட்டைக்கீரை, சாரணக்கீரைன்னு சொல்லுவாங்க சிலர், அந்த கீரை மாத்திரம் தான் உங்களுக்கு அலவுடு. ஃப்ரூட்ஸ் அலவுடு. ஃப்ரூட்ஸ்னால் பப்பாயா, பைனாப்பிள், கொய்யா, ஆப்பிள், பேரிக்காய், நாவல் பழம் சீசனில் நாவல் பழம் எடுத்துக்கலாம், பெரிஸ் எடுத்துக்கலாம், ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா தண்ணி அளவு, அது பேஷண்ட் டு பேஷண்ட் அந்த ரிசல்ட்டை வச்சு ஒருத்தருக்கு 2 லிட்டர், ஒருத்தருக்கு 1.5 லிட்டர், ஒருத்தருக்கு 1 லிட்டர், சிலருக்கு 3/4 லிட்டர், அப்படி தான் எடுக்க வேண்டியான சூழல் வரும். இதில் கிட்னி பேஷண்ட்க்கு ஒரு பிரச்சனை இருக்கும்.
இப்போ நார்மலாக ஒரு வெயிட் இருந்திருப்பார் அவர், ஆனால் அவருக்கு வெயிட் குறைஞ்சிருக்கும். அவர் நினச்சிப்பாரு, ஆஹா நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருந்தோம், இப்போ உடல் பருமன் எடை குறைஞ்சிருக்கு, நமக்கு ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது உங்கள் நினப்பு தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்கள் ரிசல்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு பாடி வெயிட் குறைக்கும். அதனால கிட்னி பேஷண்ட்டுக்கு வெயிட் குறையாம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். வெயிட் குறைஞ்சா உங்களுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் கிரியேட்டின் லெவல் குறையாமல் இருக்கா, அப்போ நீங்கள் எடை குறைஞ்சா ப்ளஸ்ஸு, அதுவும் குறையும், வெயிட்டும் குறைஞ்சிட்டே போனால் நிச்சயமாக இது கிட்னி ப்ராப்ளத்தின் தாக்கம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அடுத்தது வியர்வையே வராது. கிட்னி பேஷண்ட்க்கு வேர்க்கவே செய்யாது. அப்படி தவறி வியர்வை வருது அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது சூடாக ஒரு உணவு சாப்பிட்றீங்க, அந்த சாப்பிடும்போது மாத்திரம் கொஞ்சம் வியர்வை வரும், அதர்வைஸ் வியர்வை வராது. அதே போல் நிறைய பேஷண்ட்க்கு கண்டிப்பாக கிட்னி பேஷண்ட்க்கு உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தே தீரும். அதே போல் வீக்கம் இருக்கலாம், நுரையுடன் சிறுநீர் கழிக்கலாம், புரியுதுங்களா? டயர்ட் ஆகிக்க, டென்ஷன் ஆகிக்க, கோபம் வரும், இதெல்லாம் வந்து உங்களோட சிம்டம்ஸ். அப்போது இவங்களுக்கு டயட் நம்ம பார்க்குறோம். நீங்கள் எடுத்தோடனே என்ன கேட்பீங்க, காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்றது? காலையில் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அடுத்தது காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்றது? குக்கும்பர் சாப்பிடுங்க, கேரட் சாப்பிடுங்க, பச்சையாக உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட்டு கொடுக்குறோம் அதெல்லாம் சாப்பிடுங்க, முளைக்கட்டின பயிறு சாப்பிடுங்க. அடுத்தது மத்தியானம் சாப்பாடு, ஓகே, திருப்பி ஃப்ரூட்ஸை எடுங்க, இல்லை கொஞ்சம் ரைஸ் எடுங்க, அது கூட பாரம்பரிய அரிசிகள் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதில் கொஞ்சம் பொங்கல், கிச்சடி, உப்புமா, அவ்வளோதான். சாம்பார், ரசம் எல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது, விருந்து கொடுக்க முடியாது, உங்களுக்கு உணவை மருந்தாகத்தான் கொடுக்க முடியும். அதே போல் சிறுதானியத்தை கொஞ்சம் பயன்படுத்தலாம், அது உங்கள் பாடி கண்டிஷன்ஸ் பொறுத்து. காஃபி, டீ அப்படின்னா காஃபி டீக்கு பதில் காஃபி கூட எடுக்கலாம். ஒரு காஃபி இன்றைக்கெல்லாம் சேர்ந்தா அதை 4 தரம் பிரித்து சாப்பிட்டுக்குங்க. இல்லைன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு டீ அல்லது ஒரு கப் பால், அது பூண்டு பால் சாப்பிட்லாம், அதுலேயே மஞ்சத்தூள் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டயட்டு சொல்ல முடியும். அதனால் நீங்கள் வரும்போது அதே போல் முக்கியமாக நம்ம கவனிக்கும் போது வெள்ளை பூசணி, சுரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சௌச்சௌ, இந்த காய்கள் நீங்கள் அதிகமாக எடுக்கலாம். கொஞ்சம் காலிஃப்ளவர், கொஞ்சம் ப்ரொக்கோலி, இந்த மாதிரிலாம் எடுக்கலாம். அது உங்கள் பாடி கண்டிஷன்ஸ் வேறு என்னனால உங்களுக்கு வந்துச்சு, டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷனாக, இதெல்லாம் பார்க்கணும். எல்லாத்த விட முக்கியமாக கவனிக்க வேண்டியானது உப்பு ரொம்ப தப்பு. ஒரு நாளைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 2 to 3 or 4 கிராம் சால்ட்டு தான் உங்களுக்கு அலௌட்டு. என்ன நேர்களே, உங்களுக்கு சிறுநீரக சம்பந்தமாக ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் எங்கள் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதை பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம், முரண்பட்டு நிற்பதுனா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். முரண்பட்டு நிற்பதனால் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்னன்னா, முரண்பட்டு நிற்கக்கூடிய நான் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இப்படி நிறைய படிப்பினைகள் இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் ஃபைனலா என்ன சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒரு ஆலோசனை இருக்கும் இல்லையா ஜோ? அந்த மாதிரி எல்லாருடைய ஆலோசனைகளுக்கு பின்னால் என்னால் பயணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முரண்பட்டு நிற்க வேண்டும். இப்போ ஒருத்தவங்க ஒன்று படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, நீயும் அதே படிடா, நல்லது தானே அப்படின்னா, அவங்களுடைய தனித்துவம் என்ன அப்படின்றது அந்த இடத்துல நீ ஒரு முரண்பட்டு நிற்க வேண்டும். என்னுடைய டேலண்ட் இதுதான், என்னுடைய திறமை இதுதான், எனக்கு இதுல இந்த பயணத்துல நான் வந்து இப்படி போகணும்னா இங்க நான் ரீச் ஆகி ஒரு லைஃப்ல வந்து ஒரு சக்சஸை வந்து நான் ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நம்ம முரண்பட்டு நிற்க வேண்டும். எல்லோருடைய ஆலோசனையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் போறாங்க, நானும் பின்னாடி போக கூடாது. அதுல நான் முரண்பட்டு நிற்கின்ற பொழுதுதான் எனக்கு என்ன தேவையோ அதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். பக்கத்து வீட்டு பையன் நல்லா படிக்கிறான், அவன் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டான், நீ அதே மாதிரி என்ன பண்ணிருக்க, இன்ஜினியரிங் சேர்ந்து. இன்னைக்கு பல வீடுகளில் சொல்லக்கூடிய விஷயம். அங்க பல குழந்தைகள் தன்னுடைய பெற்றோருடைய நிர்பந்தத்தினால முரண்பட்டு நிற்க தெரியாததுனால அதே வழியில போய் என்ன பண்றாங்க, விழுறாங்க, படிக்காம போய் படி, அது என்ன படிக்கணும்னு அவங்களுக்கும் தெரியல. போய் சேர்த்ததுக்கு அப்புறம் நீ இவ்வளவு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிற, நீ ஒழுங்கா படிக்கணும், அந்த திட்டுக்கும் ஏச்சு பேச்சுக்கும் என்ன பண்றாங்க, அந்த குழந்தைகள் ஆளாகிறார்கள். அந்த இடத்துல முரண்பட்டு நிற்க கற்றுக்கொண்டால் எனக்கு இது வராது, நான் என்னுடைய ஐடியாவே வேற அப்படிங்கிற அந்த முரண்பட்டு நின்று அதை பற்றி எடுத்து சொல்கின்ற பொழுதுதான் ஒரு நல்ல முடிவுக்கு என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். சோ முரண்பட்டு நிற்பதெல்லாம் நல்ல முடிவுதான் அப்படின்னு நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். சில நேரம் நான் உங்களுடைய கருத்துக்கு முரண்பட்டு நிற்கலாம், ஆனா அதை நான் சொல்லுகின்ற பொழுதுதான், அந்த பேச்சுவார்த்தைக்கு வருகின்ற பொழுதுதான் ஒருவேளை நான் எடுத்த முடிவோட நீங்க எடுத்த முடிவை கூட நல்ல முடிவாக இருக்கலாம். அப்ப பெற்றோர் குழந்தைகள் கூட அந்த கான்வர்சேஷன் வரணும், அந்த உரையாடல் இருந்தா தான் ஒருவேளை பிள்ளையின் பக்கம் நியாயம் இருக்குது, இல்ல பெற்றோர் சொல்லக்கூடிய பக்கம் நியாயம் இருக்கிறதுங்கிற முடிவுக்கு வர முடியும்.
ஸோ அப்போ அந்த முரண்பட்டு நிற்காமல் போவதாலே பல நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம் வாழ்க்கையில இழந்து விட்டு கொண்டே இருக்கின்றோம். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த சிந்தனையோடு இன்னைக்கு யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். சகாய கமலிக் குவின்சி இன்று தனது 39ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் ஃபெலிக்ஸ் ஆனந்த், பிள்ளைகள் ஜேடன், ஜெர்லின், பெட்ரோ, ஜேம்ஸ், ரோஸ்லின், தம்பி ஆண்டனி, பிரிட்ஜித், ஜெரிஷ், ஜெபினா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சாம் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா, அக்கா, மாமாக்கள், அத்தைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டெனிட் சாம் ஆண்டனி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, சகோதரர் டேனியல், சித்தி, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மேகி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோலம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஸ்பெஷலான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. இறையாசி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று விவிலியத்தை திறந்து பார்ப்போமா? திருப்பாடல் 91 வசனம் 4. ஆண்டவர் தம் சிறகுகளால் உன்னை அரவணைப்பார், அவர் தம் இறக்கைகளுக்கு கீழ் நீ புகலிடம் காண்பாய் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு ஒரு மிக உறுதியான தைரியத்தை ஊட்டுகிறார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகளை நீ சந்தித்தாலும், எத்தனை பேருடைய எதிர்ப்பை நீ சந்திக்க வேண்டி வந்தாலும், ஆண்டவர் தன் சிறகுகள் மீது உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரது சிறகுகள் உன்னை கீழே விழும்படி விட்டுவிடாது. எவ்வாறு பறவை தன் குஞ்சுகளை சிறகில் மேல் வைத்து பாதுகாக்கின்றதோ அதே போலத்தான் ஆண்டவரும் நம் ஒவ்வொருவரையும் தம் கரங்களில் வைத்து பாதுகாக்கின்றார். சிறகுகளில் வைத்து அவர் நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றார். அவர் உன்னை அரவணைப்பார், அவரது இறக்கைகளுக்கு அடியில் நீ புகலிடம் காண்பாய். ஆண்டவரே எனக்கு புகலிடம், அவரே எனது மீட்பு என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாளிலே நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் கட்டாயமாக வெற்றியாகவே அமையும். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோமா? எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான ஒரு பாடம், முரண்பட்டு நிற்பது என்பது தவறான ஒன்று அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே விவிலியத்துல பல இடங்கள் என்ன பண்ணிருக்காங்க, முரண்பட்டு நிற்பதை நம்மளால் காண முடிகிறது. எனக்கு அவர் விவிலியத்துல ரொம்ப ரொம்ப பிடித்தமான இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த நம்பர் 1 பிளேஸ் எது ஆக்குப்பை பண்ணிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஆலயத்துல புறா விற்கிறவங்க, காயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்க, இந்த மாதிரி வியாபாரமா மாத்தி இருக்கிறவங்க ஃபுல்லா ஒரு சாட்டை கயிறுல பண்ணி அடி வெளுத்து எடுத்தாருன்னு நம்ம விவிலியத்துல படிச்சோம். அந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். ஏன்னா அங்க ஒரு முரண்பட்டு நிற்கின்றார். அங்க எத்தனை பேர் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வந்தாங்க, அத்தனை பேர் கோயில போய் சாமி கும்பிட்டு வந்தாங்க. எவனுக்குமே வந்து முரண்பட்டு நிற்க வேண்டும். இது இப்படி வந்து கடவுளுடைய கூடாரத்தை வந்து என்ன பண்றாங்க, இப்படி கல்வர்களின் கூடாரமா என்ன பண்றாங்க, மாத்துறாங்க, வியாபார சந்தையா மாத்துறாங்கன்னு யாருக்குமே என்ன பண்ணாங்க, முரண்பட்டு நிற்கவில்லை. அங்க இயேசு கிறிஸ்து முரண்பட்டு நின்னாரு. இது வந்து என் தந்தையோட இல்லம், இறைவேண்டல் வீடு, இதை போய் நீ என்ன பண்ற, வியாபார சந்தையா மாற்ற, கல்வர் குகை போல மாத்தி வச்சிருக்கேன்னு என்ன பண்ணாரு, முரண்பட்டு நின்னாரு, கோவப்பட்டார். அங்க ஒரு நல்ல மாற்றத்தை என்ன பண்ணாரு, ஏற்படுத்தினார். சோ அதுபோல் நாமும் முரண்பட்டு நிற்பது தவறே கிடையாது. சோ அப்ப அந்த முரண்பட்டு நிற்பதில் நாம் எப்படி நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முரண்பட்டு நிற்பது அப்படிங்கிறது வேற, எதிர்த்து நிற்பது அப்படிங்கிறது வேறு. அப்போ அதை எல்லாம் உணர்ந்து பகுத்துணர்ந்து செய்யக்கூடிய ஒரு பகுத்தறிவும் கடவுள் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு இந்த சிந்தனையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்ச நாளை இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, துணிச்சல் கொள்வோம், உண்மைக்காய் நிற்போம்,
மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.